சின்ன குறிப்பிடம் ஏழாம் பிரிவு அருட்கொடையும் ஜபமும் அருட்சாதனங்களும். பாவத்தை விலக்கி விண்ணக வாழ்வு பெற நம்முடைய சொந்த பலம் போதுமா? போதாது, நமக்கு இறையருளின் உதவி வேண்டும். இறையருள் எத்தனை வகையுண்டு? இறையருள், உதவியருள் ஆகிய 2 வகை உண்டு. இறையருளை அடைவது எப்படி? சபத்தினாலும் அருட்சாதனங்களாலும் அடையலாம். அடிக்கடி ஜெபிக்க வேண்டுமா? வேண்டும் என்று இயேசு கற்பித்தார். அருட்சாதனங்கள் எத்தனை? 7. 7 சொல்லு. 1 திருமுழுக்கு, 2 உறுதி பூசுதல், 3 நற்கருணை, 4 ஒப்புரவு, 5 நோயில் பூசுதல், 6 குருத்துவம், 7 திருமணம். திருமுழுக்கு ஆவதென்ன? பிறப்பு நிலை பாவத்தையும் வினைமயன் பாவத்தையும் போக்கி நம்மை இறைவனுக்கும் திரு அவைக்கும் பிள்ளைகளாக்குகிற அருட்சாதனம். உறுதி பூசுதல் ஆவதென்ன? நம்மை உண்மையில் திடப்படுத்துவதற்காக தூய ஆவியாரையும் அவருடைய அருட்கொடைகளையும் நமக்கு கொடுக்கிற அருட்சாதனம். நற்கருணை ஆவதென்ன? அப்பத்தின் குணங்களுக்குள்ளேயும் திராட்சை பழ ரசத்தின் குணங்களுக்குள்ளேயும் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் திரு ஆன்மாவும் இறையியல்பும் அடங்கியிருக்கிற அருட்சாதனம். ஒப்புரவு ஆவதென்ன? திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற அருட்சாதனம். நோயில் பூசுதல் ஆவதென்ன? அவர்களிடம் நீதியாகிய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அவர்களுடைய ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஆறுதலாகவும் ஏற்படப்பட்ட அருட்சாதனம். குருத்துவம் ஆவதென்ன? திருப்பலி மற்றும் திருமண சாதனங்களை நிறைவேற்றவும் உரிமை கொடுக்கிற அருட்சாதனம். திருமணம் ஆவதென்ன? திருமண தம்பதியருக்கு இறையாசிரையும் அவர்கள் நீதி வழி நடக்கவும் தங்கள் பிள்ளைகளை நன்னெறியில் வளர்க்கவும் வேண்டிய இறைவனின் அருளுதவிகளை கொடுக்கிற அருட்சாதனம். திருமுழுக்கு விளக்கம். திருமுழுக்கு கொடுப்பது எப்படி? 1 திரு அவை திருமுழுக்கு கொடுக்கிற கருத்தோடு நானும் திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று மனதிலே நினைத்துக் கொள்கிறது. 2 பிள்ளைகளுக்கு இட வேண்டிய பெயரை உச்சரித்து அதன் தலையில் தண்ணீர் ஊற்றுகிற போது தான் தானே சொல்ல வேண்டியதாவது, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன். இறக்கும் நேரத்தில் யாராயிலும் திருமுழுக்கு கொடுக்கலாமா? அப்படிப்பட்ட நேரத்தில் யாராயிலும் கொடுக்க வேண்டியதுதான். உறுதி பூசுதல் விளக்கம். உறுதி பூசுதலால் நாம் பெறும் தூய ஆவியாரின் கொடைகள் எத்தனை? 7 சொல்லு. 1 ஞானம், 2 புத்தி, 3 அறிவு, 4 விமரிசை, 5 திடம், 6 பக்தி, 7 இறையச்சம். நற்கருணை விளக்கம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிறவர் யார்? இயேசு ஆண்டவர். அதிலே எப்படி எழுந்தருளி இருக்கிறார்? தம்முடைய உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் இறையியலோடும் உண்மையாக எழுந்திருக்கிறார். ஆகையால் நற்கருணை வாங்குகிற போது என்ன வாங்குகிறோம்? நம் ஆண்டவராகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறையியல்பையும் வாங்குகிறோம். அதிலே அப்பம் சிறிதளவாகிலும் உண்டோ? அப்பத்தின் உருவம் சுவை முதலான குணங்களில் இருந்தாலும் அது அப்பம் இல்லை. அப்பம் என்னமாய் போயிற்று? இயேசுவினுடைய திருவுடலாக மாறி போயிற்று. நற்கருணை வாங்குவதற்கு எத்தனை வகை தயாரிப்பு வேண்டியது? ஆன்ம தயாரிப்பு, உடல் சார்ந்த தயாரிப்பு ஆகிய 2 வகை தயாரிப்புகள் வேண்டியது. ஆன்ம தயாரிப்பு ஆவதென்ன? ஆத்மம் சாவான பாவம் இல்லாமல் புனிதமாய் இருக்க வேண்டும். சாவான பாவம் செய்திருந்தால் ஒப்புரவு அருட்சாதனத்தை
அணுகி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். உடல் சார்ந்த தயாரிப்பு ஆவதென்ன? நற்கருணை பெறுவதற்கு முன் 1 மணி நேரம் உணவு போன்ற திடப்பொருள் ஒன்றும் சாப்பிடாமலும், மயக்கம் தரும் பானங்கள் குடிக்காமலும், மயக்கம் தராத பானங்களை கூட அருந்தாமலும் இருக்க வேண்டியது. இயேசு பிறந்த திருநாள், பெரிய சனி, இவை போன்ற நாட்களில் இரவில் நற்கருணை பெறுவதற்கு கூட மேற்கூறிய தயாரிப்பு தேவை. தண்ணீர் எப்பொழுதும் குடிக்கலாம், அதனால் உபவாசம் முடிவுறாது. திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கான முக்கிய கருத்துகள் எவை? 1. இறை ஆராதனை. 2. நன்றி செலுத்துதல். 3. மன்றாட்டு. 4. பாவ பரிகாரம் ஆகிய இவைகளாம். ஒப்புரவின் விளக்கம். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற எத்தனை காரியம் வேண்டும்? 5 காரியங்கள் வேண்டும். அந்த 5 காரியமும் சொல்லு. 1. தான் செய்த பாவங்களை நினைக்கிறது. 2. தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துவது. 3. இனிமேல் ஒரு காலமும் ஒரு பாவமும் செய்வதில்லை என்று உறுதியான மனதோடு தீர்மானிப்பது. 4. தன் பாவங்களை எல்லாம் ஒன்றும் மறைக்காமல் அருள்பணியாளரிடம் அறிக்கையிடுவது. 5. அருள் பணியாளர் கட்டளையிட்ட பரிகாரத்தை நிறைவேற்றுவது. நோயில் பூசுதல் விளக்கம். நோயில் பூசுதல் பெற வேண்டியவர் யார்? கடின நோயாளியே பெற வேண்டும். ஆனால் இறப்பு நேரம் வரை காத்திருக்க வேண்டாம். திருமண விளக்கம். திருமணத்திற்கு முக்கியமான தடைகள் எவை? 3ஆம் தலைமுறை வரை இரத்த உறவு, 2ஆம் தலைமுறை வரை திருமண சம்பந்தம், ஞான உறவு, குறைந்த வயது, இதர மதம் இவைகளாம். திரு அவை உத்தரவில்லாமல் தாலி கட்டி திருமணம் செய்தால் திருமணமாகுமா? இல்லை. இப்படிப்பட்ட திருமணம் முறையற்ற உறவாகுமே ஒழிய திருமணம் ஆகாது.